இந்த வெத்தலை இருக்குல்ல மேம், அதுல என்ன ஆன்மீகம், என்ன மருத்துவம் இருக்கு கொஞ்சம் சொல்லுங்க மேம். ஸோ வெற்றிலை முக்கியமான ஒரு மூலிகை மேம். நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய மூலிகைகள்னு நிறைய பார்த்தோம் இல்லைங்களா? ஆமா. அது வெற்றிலை ரொம்ப முக்கியமானது. ம். ஸோ வெற்றிலை கொடி வீட்டில் இருக்கிறது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் ஆன்மீக ரீதியாக இப்போ ஒரு சின்ன விஷயம், ஒரு சுப நிகழ்ச்சி நடக்குது, வெத்தலை பாக்கு மாத்திக்கோங்க, வெத்தலை பாக்கு இல்லாம எதுவுமே இல்ல. ஆமா, கரெக்ட். தாம்பூலம் மாத்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது இதயபூர்வமாக ஒரு ஒப்பந்தம் மாதிரி, கடவுளுக்கு நிகரான ஒரு விஷயம் அது. ஆமா, கரெக்ட். ஸோ அப்போ அந்த வெத்திலை பாக்குக்கு அவ்வளோ ஒரு மகத்துவமும் முக்கியத்துவமும் நம்ம பரம்பரையா வழி வழியா நம்ம கொடுத்துட்டு வரோம். ஒரு தேவிகளும் இருக்கக்கூடிய இடத்துல மும்மூர்த்திகளும் இருப்பாங்களே, அப்போ நம்ம தினம்தோறும் வெற்றிலையை வச்சு படைக்கிறோம். ஆனா படைச்சிட்டு அதை நம்ம சாப்பிடணும். எடுத்து அது அப்படியே நிறைய பேர் வீட்டுல நான் பார்த்திருக்கேன், அப்படியே காய்ஞ்சிரும், உலர்ந்துரும், எடுத்து போட்டுருவாங்க. அப்படி பண்ணாதீங்க. இந்த கோயில்களுக்குன்னா இந்த மாதிரி எண்ணிக்கையில நம்ம மாலையாக செய்யும்போது வெற்றி நிச்சயம். இதுல முக்கியமாக வெற்றிலை தீபம் ஏற்றுவாங்க. அவ்வளவு நல்லதுங்க, முருகப்பெருமானுக்கு உகந்தது. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா. உங்களுக்கே தெரியும் நான் எங்கேருந்து பேசிகிட்டு இருக்கேன்னு. சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர்லேருந்து பேசிகிட்ருக்கேன். எங்கள் மேம் வந்து இப்போது புதுசாக வந்து ஒரு தாம்பரத்தில் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்காங்க. எவ்வளோ பெரிய குட் நியூஸ் அது. ஏன் உங்களுக்காக தான். ஏன்னா நீங்கள் நிறைய பேர் வந்து ஆதம்பாக்கம் வர முடியல, எனக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸாக இருக்குன்னு சொல்கிறவங்களுக்காக தாம்பரம், செங்கல்பட்டு நியர்பை யார் இருந்தாலும் அழகாக அங்கே அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எங்கள் மேமை வந்து நீங்கள் சந்திக்கலாம். நிறைய ஆன்மீகம் விஷயமாக இருக்கட்டும், நிறைய மருத்துவ குணமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து எங்கள் மேம் டிப்ஸாகவும் சொல்லிகிட்ருக்காங்க. வர்றவங்களுக்கு நல்லபடியாக குணமாக்கி அதில் அவங்க நிறைய ஃபேன்ஸை சம்பாரித்து வச்சுருக்காங்க எங்கள் நித்யா மேமை. இங்கே என்ன ஸ்பெஷல் தீக்ஷாலயம் எங்கள் நித்யா மேம்கிட்ட என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, வர்றவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிற அன்னைக்கு ₹1 காயின் அவங்களுக்காக முடிஞ்சு வச்சு அவங்க குணம் ஆகிற வரைக்கும் அவங்கள ஃபாலோ பண்ணி சீக்கிரமாக குணமாக்கி அதுக்கப்புறம் அந்த ₹1 கொண்டு போய் கோயிலில் போடுறாங்க. அதுதான் எங்கள் மேமோட ஸ்பெஷல். ஏன் அப்படின்னா, அவங்க எல்லாம் வர்றவங்க எல்லாருமே வந்து நல்லா இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், சீக்கிரமாக குணமாகணும், அடுத்த ஸ்டெப்புக்கு போகக்கூடாது. இந்த சின்ன வியாதியிலேருந்து பெரிய வியாதிக்கு ஆகாமல் அவங்கள வந்து சின்னதுலேயே குணமாக்கி நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எங்கள் நித்யா மேம். உங்களுக்கு அதுக்காக சும்மா இல்லைங்க, உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போதே உங்களுக்கு இந்த ஆன்மீகம், இந்த கோயிலுக்கு போங்க, கிட்னி பிரச்சனையா அந்த கோயிலுக்கு போங்க, லிவர் பிரச்சனையா இல்லை ஹார்ட் ப்ராப்ளமா, இது மருத்துவம் மட்டும் இல்லை, அவங்க வந்து ஆக்சுவலாக மெடிசனும் கொடுத்து உங்களுக்கு ஒரு கோவிலும் சொல்லுவாங்க. அது யார் சொல்லுவாங்க? ரொம்ப பேர் எனக்கு அதெல்லாம் சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியல. எங்கள் நித்யா மேம் சொல்லுவாங்க. இங்கே வந்து நல்ல ஒரு வைப்ரேஷனான இடம், சித்தர்கள் வழிபடுற அத்தனை மெடிசன்ஸையும் உங்களுக்காக அவங்க கொடுத்துட்ருக்காங்க. சித்தர்கள் சொன்ன மெடிசன்ஸ், சித்தர்களை வழிபடுறது எல்லாமே இங்கே வந்தாலே ஒரு பாசிட்டிவ்ங்க. நீங்கள் என்ன பிரச்சனைனாலும் இங்கே ஒரு பயமும் வேண்டாம், தைரியமாக வாங்க எங்கள் நித்யா மேம் கிட்ட. செக்கப் பண்ணுவாங்க, அழகாக மெடிசன் கொடுப்பாங்க, சீக்கிரமாக க்யூர் ஆக்கிடுவாங்க. அதுதான் எங்கள் நித்யா மேம். இப்போ வந்து நிறைய வந்து மருத்துவம் குணமாக ஒன்று ஒன்றா நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் இல்லையா? இப்போ மருத்துவமாகவும் ஆன்மீகமாகவும் ஒரு வெத்தலை, அந்த வெத்தலை என்னென்னத்துக்கெல்லாம் பயன்படுது, மருத்துவம் ரீதியாக என்ன பயன்படுது, ஆன்மீகம் ரீதியாக அதுக்கு எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படிங்கிறத மேம் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து வெத்தலையில் என்னென்ன மெடிசன் இருக்குது, அதுக்கு ஆன்மீகத்துக்கு என்னென்னங்க இருக்குதுன்னு நிறைய பேர் கமெண்ட்லேயும் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்காக, உங்களை தெளிவுபடுத்துறதுக்காக நானும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலான்ட்டு மேம் சந்திச்சிருக்கேன். வாங்க அவங்கக்கிட்டே கேட்போம். வணக்கம் மேம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம், சந்தோஷமாக இருக்கேன், ஆரோக்கியமாக இருக்கேன். வர்றவங்கெல்லாம் வேற இங்கே குணமாக்கிட்டு நான் போகும்போது நல்லா இருக்கேம்மா நித்யா, நல்லா இருக்கணும்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அது வேறு சந்தோஷமாக இருக்கு. எது ரொம்ப முடியாமல் வந்தாங்க போல இருக்கு, அவங்க இன்றைக்கி தான் நல்லா நடந்து போகிறாங்க. நான் பார்த்தேன் என்ட்ரில், அது சந்தோஷமாக இருக்குது மேம் எனக்கு. மேம் இப்போது நிறைய நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த வெத்தலை இருக்குல்ல மேம், அதில் என்ன ஆன்மீகம், என்ன மருத்துவம் இருக்குது கொஞ்சம் சொல்லுங்க மேம். ஸோ வெற்றிலை முக்கியமான ஒரு மூலிகை மேம். நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய மூலிகைகள்னு நிறைய பார்த்தோம் இல்லைங்களா? அது வெற்றிலை ரொம்ப முக்கியமானது. ஸோ லக்ஷ்மி கடாட்சம் வரணும், கண் திருஷ்டி போகணும், நெகட்டிவ் எனர்ஜிஸ் நம்ம வீட்டை விட்டு போகணும்னா வெற்றிலை கொடி அது வளர வளர நம்ம வீட்லேயும் செல்வமும் ஆரோக்கியமும்
எல்லாமே சகல சௌபாக்கியமும் வளரும் அப்படின்றது ஐதீகம். ஸோ வெற்றிலை கொடி வீட்டில் இருக்கிறது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாம ஆன்மீக ரீதியாக இப்போ ஒரு சின்ன விஷயம், ஒரு சுப நிகழ்ச்சி நடக்குது, வெத்தலை பாக்கு மாத்திக்கோங்க, வெத்தலை பாக்கு இல்லாம எதுவுமே இல்ல. ஆமா, கரெக்ட். எவ்வளவு சீர்வரிசை கொடுத்தாலும் சரி, தங்கம் வெள்ளி வைரம் நீங்க கொடுக்குறீங்க, இவ்வளவு பணம் கொடுக்குறீங்க, முதல்ல தாம்பூலம் தானே மாத்துறோம். ஆமா, அதெல்லாம் ஓரமா தான் இருக்கும். முதல்ல தாம்பூலம் மாத்துறது தான் ஐதீகமாக. அது இதயக்கு தான் தனி பவர். அது பவர். தாம்பூலம் மாத்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது இதயபூர்வமாக ஒரு ஒப்பந்தம் மாதிரி, கடவுளுக்கு நிகரான ஒரு விஷயம். ஆமா, கரெக்ட். ஸோ அப்போ அந்த வெத்திலை பாக்குக்கு அவ்வளவு ஒரு மகத்துவமும் முக்கியத்துவமும் நம்ம பரம்பரையா வழி வழியா நம்ம கொடுத்துட்டு வரோம். யாராலையும் மாற்ற முடியாது. இப்போ கடவுளுக்கு நம்ம எதுவுமே வச்சு படைக்க இல்லையே, வெத்திலை பாக்கு வச்சு படைங்களேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இறைவனுக்கு நம்ம பூஜை அறையில் வைக்கும்போது பார்த்தோம்னா இரட்டைப்படியில் அந்த வெற்றிலை வைக்கலாம். 2, 4 அந்த மாதிரி வெற்றிலை வைக்கலாம். அதே மாதிரி தான் பாக்கு 2, 4 அப்படி வைக்கிறது சிறப்பானதாக இருக்கும். ஸோ வெற்றிலை பாக்கு, அது வெற்றிலையில வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய 3 தேவிகளும் வாசம் செய்கிறாங்க. வெற்றிலையோட நுனி பகுதியில மகாலட்சுமி தாயார் இருக்காங்க, நடுவு பகுதியில கல்வி கொடுக்கக்கூடிய நம்மளுடைய சரஸ்வதி தாயார் இருக்காங்க. ஸோ அதனுடைய காம்பு பகுதியில பார்த்தோம்னா நம்மளுடைய பார்வதி தாயார் இருக்காங்க. 3 தேவிகளும் வாசம் செய்யக்கூடிய ஒரு மூலிகைனா வெற்றிலை தான். 3 தேவிகளும் இருக்கக்கூடிய இடத்துல மும்மூர்த்திகளும் இருப்பாங்களே. அப்போ நம்ம தினம்தோறும் வெற்றிலையை வச்சு படைக்கிறோம். ஆனா படைச்சிட்டு அதை நம்ம சாப்பிடணும். எடுத்து அது அப்படியே நிறைய பேர் வீட்டுல நான் பார்த்திருக்கேன், அப்படியே காய்ஞ்சிரும், உலர்ந்துரும், எடுத்து போட்டுருவாங்க. அப்படி பண்ணாதீங்க. அதை பாக்கோட சேர்த்து நம்ம சாப்பிடலாம். இப்பெல்லாம் வெத்தலை பாக்கு போடுறதெல்லாம் அவங்களும் கிராமத்து ஆளுங்கப்பா, அவங்க அப்படிதான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனா அதுல நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு. வெற்றிலை பாக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது கடவுளுக்கு வெற்றிலை மாலை நம்ம சாத்துறோம். முக்கியமாக அனுமனுக்கு வெற்றி, நமக்கு ஒரு செயல் ஜெயமாகணும் அப்படின்னா, வீரம் வரணுங்க அப்படின்னா வெற்றிலை மாலை தான். ஸோ நம்மளுடைய சீதா பிராட்டியார் வந்து பார்க்க போறாங்க. சீதா பிராட்டியார ராமர் அனுப்பிய தூதனாக நம்ம அனுமர் போயிட்டு, ஸோ அம்மாவை பார்த்துட்டு வணங்கிட்டு, ஓகே ராமபிரான் கிட்ட போய் நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது, சீதை நம்ம யாராவது வந்தாங்கன்னா, நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னா ஏதாவது கொடுப்போம். வாங்கன்ட்டு நல்லா வரவேற்றுட்டு உபசரிச்சுட்டு போகும்போது ஏதாவது நம்ம கொடுப்போம். அப்ப தாயார் சுத்தி சுத்தி பாக்குறாங்க, வெற்றிலை கொடி இருக்கு. அதை எடுத்து மாலையாக தொடுத்து அனுமர் தன் பிள்ளை மாதிரி இருக்கக்கூடிய அனுமருக்கு கொடுக்குறாங்க. அனுமர் ரொம்ப மனம் நெகிழ்ந்து போய் சந்தோஷமா அதை வாங்குறாங்க. அம்மாவே எனக்கு கொடுத்துட்டாங்க. அவருக்கு நிறைய விஷயங்கள் பிடிக்கும், செந்தூரம் பிடிக்கும், இந்த வெற்றிலை பிடிக்கும், நிறைய விஷயங்கள்ல வெற்றிலையும் ஒன்று. அன்று முதல் நமக்கு ஏதாவது ஒரு காரியம் அப்படியே வெற்றி பெறணும். நிறைய பேரண்ட்ஸ் வந்து எக்ஸாம் டைம்ல எல்லாம் ப்ரே பண்ணிட்டு பிள்ளைகளுக்காக மாலை போடுவாங்க. அனுமருக்கு நமக்கு ஒரு வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு மனசு ஒரே குழப்பமா இருக்கு, பயமா இருக்குங்க, இது நான் எடுத்த முடிவு சரியா, நம்ம இதை செய்யலாமா அப்படின்னு ஒரு குழப்பம் இருந்தா குழப்பமே வேண்டாம், வெற்றிலை மாலை நம்ம சாத்தலாம். இந்த வெற்றிலை மாலை எந்த எண்ணிக்கையில் நம்ம சாத்தணும்? 7 வெற்றிலை, 11, 21, 101, 108 இந்த மாதிரி எண்ணிக்கையில நம்ம செய்யலாம். ஸோ வீட்டிலலாம் சின்ன படமா இருக்கும், 7 வெற்றிலையோ 11 வெற்றிலையோ மாலையாக கட்டி நம்ம போடலாம். ஸோ கோயில்களுக்குன்னா இந்த மாதிரி எண்ணிக்கையில நம்ம மாலையாக செய்யும்போது ஸோ வெற்றி நிச்சயம். இதுல முக்கியமாக வெற்றிலை தீபம் ஏற்றுவாங்க. அவ்வளவு நல்லதுங்க, முருகப்பெருமானுக்கு உகந்தது. செவ்வாய், நம்ம சஷ்டி நாட்கள்ல, கிருத்திகை நாட்கள்ல எல்லாமே வெற்றிலை தீபம் ஏற்றுவது அவ்வளவு நல்லது. 6 வெற்றிலை எடுத்து ஒரு நகண்ட ஒரு தாம்பலத்துல, ஸோ வெற்றிலையோட நுனி பகுதி வெளியில இருக்கிற மாதிரி 6 வெற்றிலையும் வச்சு சுத்தி 6 தீபம், இல்லை நடுவுல ஒரு தீபம் பெருசாக நம்ம வந்து ஏற்றி வைத்து முருகப்பெருமானை வழிபடலாம். ஸோ வெள்ளிக்கிழமை வெற்றிலை தீபம் ஏற்றுவது மகாலட்சுமி தாயாருக்கு உகந்தது. அப்படியே மருத்துவ ரீதியாக நம்ம வந்தோம்னா ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள்ங்க. சளி இருக்கா, இருமல் இருக்கா, உடனே வெற்றிலையை பறிச்சு கஷாயமாக கொடுத்துருவாங்க நம்ம பாட்டியம்மாலாம். அதே மாதிரி ஏதாவது ஒரு பூச்சிக்கடி வந்துருச்சு, எனக்கு என்ன பூச்சினே தெரியலங்க, கடிச்சதுல இருந்து தடிப்பு தடிப்பா ஆகுது, தோல்ல வந்து சருமம் வறண்டு போகுது அப்படின்னு சொன்னா வெற்றிலை, மிளகு, அருகம்புல். அருகம்புல் எவ்வளவு சக்தி வாய்ந்த மூலிகை. இது 3மே சேர்ந்ததுன்னா உடல்ல என்ன விதமான நமக்கே தெரியாது ஏதோ ஒண்ணு கடிச்சிருச்சுங்க, காணாக்கடின்னு சொல்லுவாங்க. அதற்கு வந்து இந்த கஷாயம் குடிக்கலாம். சித்த மருத்துவத்தில் சித்தர்கள் நமக்கு தாம்பூலம் தரிக்கும் விதி அப்படின்னே சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படின்னா, வெற்றிலைப்பாக்கு போடும்போது துப்பிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம இன்னும் வெற்றிலைப்பாக்கு போட்டு துப்புறீங்க, அதுல என்ன ஒரு விஷயம்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு உமிழ்நீர் வருது பாத்தீங்களா, அது வந்து நஞ்சுன்னு சொல்றாங்க, அதனால அது துப்புறோம்.
2வது வர்றதும் அவ்வளோ உடலுக்கு நன்மை தராது, அதையும் துப்பிடுவாங்க. 3வதாக வாயில வரக்கூடிய அந்த உமிழ்நீர் அமிர்தத்துக்கு ஒப்பானது, மருந்துக்கு ஒப்பானது, அதை விழுங்கணும். ஸோ அந்த மாதிரி 3, 4 நல்லது. அதுக்கப்புறம் வரக்கூடியது பித்தம் தரக்கூடியது, அதையும் துப்பிடுவாங்க. ஸோ வெற்றிலை பாக்குல இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. அதுவும் இந்த வெற்றிலையை நம்ம எடுக்கும்பொழுது காலை நேரத்துல பாக்கு கொஞ்சம் அதிகமா வைக்கணும். எதற்காக சித்தர்கள் சொல்லியிருக்காங்கன்னா, மலச்சிக்கல் இருக்காது, வயிறு பந்தம் இருக்காது, மந்தமா இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வெற்றிலையோட காலையில கொஞ்சம் பாக்கு அதிகமா வச்சுக்கலாம். ஸோ அப்படி சாப்பிடும்பொழுது உடலுக்கு ரொம்ப 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 நல்லது. மதிய நேரத்துல கொஞ்சம் சுண்ணாம்பு, மதியம் நல்லா ஹெவியா சாப்பிடுவோம். இன்னைக்கு எவ்வளோ பேருக்கு ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கு, உடல்ல கால்சியம் சத்தே இல்லை. இப்போ கிளிஞ்சல் சுண்ணாம்புன்னு ஒன்று இருக்கு சித்த மருத்துவத்துல. அது வந்து ஒரு மிளகளவு வச்சு இந்த வெற்றிலை பாக்கு ஒரு மிளகளவு சுண்ணாம்பு வைத்து நம்ம சாப்பிடும்பொழுது உடலுக்கு அவ்வளவு நன்மை, ஜீரண சக்தியை அதிகரிக்கும். இன்னைக்கெல்லாம் உணவு சாப்பிட்டுட்டு சோடா குடிச்சிட்டு இருப்போம். சோடா குடிக்கிறதும் நமக்கு உடல் கேஸ்ட்ரைட்டிஸ் தான், அல்சர் தான் உருவாக்கும். பட் இந்த வெற்றிலை பாக்கு தாம்பூலம் தரிக்கும் பொழுது உடலுக்கு அவ்வளவு நல்லது. புதிதாக திருமணமானவர்கள்லாம் இது கொடுப்பாங்க, நைட்டு வெத்தலை பாக்கு மடிச்சு கொடுங்கன்னு சொல்றது எதுக்காகனா, அந்த ஆண்மை குறைபாடு வராமல் இருக்கிறதுக்கும் பெண்களுக்கு கர்ப்பப்பை வலிமையாகிறதுக்கும் இது ரொம்ப சிறந்தது. இப்போ நைட்டு நம்ம வெத்தலை பாக்கு போடும்போது வெற்றிலை 2 வெற்றிலை 3 வெற்றிலை கூட வச்சு சாப்பிடலாம், கபம் வராது. இரவு நேரத்தில் அந்த இருமலோ இல்லை கபம் அதிகரிக்காமல் இருக்கிறதுக்கு 3 வேளையும் வெற்றிலை தரிக்கும்போது இதெல்லாம் சேர்த்து சாப்பிடுங்க அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு எவ்வளோ பேருக்கு ஆஸ்டியோபோரோசிஸ் இருக்கு, டெய்லி நான் ஒரு கால்சியம் டேப்லெட் சாப்பிட்றேன், நரம்புகள் வலிமை இல்லாமல் இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த தாம்பூலம் சித்தர்கள் சொன்ன விதிப்படி நம்ம சாப்பிட்டுட்டு வந்தாலும் ரொம்ப நல்லது. வெற்றிலை வந்து சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. கப நோய்களுக்கெல்லாம் நிறைய மருந்துகள் சாறு எடுத்து நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறோம். அந்த அளவுக்கு மகத்துவம் நிறைந்தது. ஆன்மீக ரீதியாகவும் சித்த மருத்துவ ரீதியாகவும் டெய்லி நம்ம சிம்பிளா ஒரு ஹோம் ரெமடினா வெற்றிலையை வச்சு நம்ம எடுத்துக்கலாம். சளி இருக்கா, காய்ச்சல் இருக்கா, வெற்றிலையை பயன்படுத்தலாம். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஒரு வெற்றிலையில் எவ்வளோ விஷயம் இருக்கு பாருங்க. தேங்க்யூ தேங்க்யூ மேம். அதாவது நம்ம சாதாரணமாக சொல்கிறோம் வெத்தலை அப்படின்னு, அந்த வெத்தலையை பாருங்கள், ஆஞ்சநேயருக்கும் பிடிச்சது, முருகனுக்கு பிடிச்சது, வெற்றியை தர்றது வெத்தலை. அப்போது நம்ம வந்து எவ்வளோ தாம்பூலத்தில் கூட அதுதான் வைக்கிறோம். எவ்வளோ நகை பணம் வச்சாலும் மேம் சொன்னாங்க பாருங்கள், வெத்தலை வச்சாதான் அதோட பவர் இருக்குது. அதனால் வெத்தலை சாதாரண விஷயம் இல்லைங்க, மருத்துவ ரீதியாகவும் இருக்குது, ஆன்மீக ரீதியாகவும் இருக்குது. நீங்கள் ஏதாவது உடம்புக்கு ப்ராப்ளம், ஒரு சளி இருக்குன்னா வெத்தலையை ஒரு கஷாயமாக வச்சு குடிக்க சொல்கிறாங்க, செலியாயிடும் சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபுல் வீடியோ பாருங்கள், அப்போ தான் அந்த வெத்தலையோட மகிமை, அவங்க என்னென்ன சொன்னாங்க, அந்த ஆஞ்சநேயருக்கு ஏன் வெத்தலை சாத்துறாங்க அப்படின்றதுக்கு அது ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நீங்களும் தெரிஞ்சுக்கணுங்க, வெத்தலையில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்றத ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அழகாக புரியும். நான் அதாவது வெத்தலையில் அவ்வளோ விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த வீடியோவில் இன்னும் வேறு நல்ல ஒரு விஷயத்தில் சந்திப்போம், நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ. ஆரோக்கியமாக இருங்க. தேங்க்யூ.